வணக்கம் ராஜி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:25 மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கால சூழ்நிலை மாற்றம் காரணமாக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த 48 மணி நேரம் எந்தவித ரயில் போக்குவரத்தும் நடக்காது எனவும் ரயில்வே தண்டவாளங்களில் பல்வேறு இடங்களில் விரிசல் ஏற்பட்டு அந்த தண்டவாளங்கள் அனைத்தும் அரித்துள்ளதாகவும் கூறி ரயில்வே தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அந்த ரயிலை அந்த பகுதியிலேயே நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் ரயில்வே துறை சார்பில் அந்த ரயில் பயணிகளுக்கு எந்த விதமான உணவும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. இந்த நிலையில் 820 ரயில் பயணிகள் அந்த ரயில் நிலையத்தில் காத்திருப்பதை அறிந்த புதுக்குடி கிராம மக்கள் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் இணைந்து 820 ரயில் பயணிகளுக்கும் உணவு மட்டுமல்லாது பால், பிரெட், பிஸ்கட் மற்றும் அந்த வயோதிகர்களுக்கு பயன்படுத்தும் சுகர் மற்றும் பல்வேறு மெடிக்கலில் எளிதாக கிடைக்கக்கூடிய மாத்திரைகள் உள்ளிட்டவைகளை அந்த புதுக்குடி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வழங்கி அந்த ரயில் பயணிகளின் உயிரை தீர்த்து, அந்த ரயில் பயணிகளின் பசியை தீர்த்து அவர்களுக்கு உரிய உணவினை வழங்கினர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு பொதுமக்களும் பல்வேறு தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு சமூக ஆர்வலர்களும் புதுக்குடி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பாராட்டு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தென்னக ரயில்வே டிஆர்எம் என அழைக்கப்படும் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சரத் என்பவர் இன்று அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று தண்டவாளத்தை சீர் செய்யும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது அந்த தண்டவாளத்தில் அந்த ரயில் நின்று கொண்டிருக்கும் போது அந்த ரயில் நிலையத்தில் 820 பயணிகள் நின்று கொண்டிருந்தவர்களுக்கு உணவு வழங்கிய அந்த ஸ்ரீவைகுண்டம் மற்றும் புதுக்குடி கிராம மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அந்த பகுதி மக்களுடன் அந்த ரயில்வே டிஆர்எம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த புகைப்படத்தை தனது ரயில்வே அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் அந்த புதுக்குடி மக்களை பாராட்டி அனைவரும் வாழ்த்தி வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் அந்த ரயில்வே டிஆர்எம் அந்த மக்களுடன் பாராட்டி புகைப்படம் எடுத்துக்கொண்டது மிகுந்த அந்த ஸ்ரீவைகுண்டம் மக்களுக்கே பெருமை சேர்க்கும் விதமாக உள்ளது. ராஜி, நன்றி மணிகண்டன்.